வணக்கம். பார்ட் 23 upward and downward L and ish. பார்ட் 22ல upward and downward R படித்தோம். அதே மாதிரி upward and downward L and ish படிக்கிறோம். ரெண்டு விதமாக L எழுதலாம், ரெண்டு விதமாக ish எழுதலாம். இதுதான் இப்போ இந்த பாடம். இப்போ முதல்ல எடுக்கிறது L பாடம் எடுக்கலாம். L இந்த பக்கம் ish பாடம். ஒரு கோடு போட்டுக்கலாம் ஈஸியாக. எல் எல் வந்து முதல்ல படிக்கிறது அப்பர்ட் எல் படிக்கலாம். அப்பர்ட் எல் எந்தெந்த இடத்துல அப்பர்ட் எல் எழுதணும். அப்பர்ட் எல்னா எப்படி இருக்கும் ஏற்கனவே தெரியும். இது அப்பர்ட் எல் ஆல் கீழே இருந்து மேலே எழுதுனா அப்பர்ட் எல். இது எந்தெந்த இடத்துல எழுதலான்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், generally upward L is used for easy joining. ஏற்கனவே ஆர்ல சொன்ன மாதிரி தான் upward L ஏன் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம்னா, நிறைய ஸ்ட்ரோக் நமக்கு டவுன்லோடில் இருக்குது, கன்சாலிடேட் பண்ணி எழுதுறதுக்காக upward எழுதுறோம். ஜென்ரல் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு லேப்ஸ் எல் இருக்கு, பி எஸ் இருக்கு, சர்க்கிள் எல் பி எஸ் லேப்ஸ். எதுக்கு பின்ன எல்லுக்கு அப்புறம் டவுன்லோட் ஸ்ட்ரோக் இருக்கு. ஜென்ரலாக எழுதும் போது லேப்ஸ் எழுதும். லோடு எல்ஓடி லோடு எல் பெரும்பாலும் அப்பட் தான் யூஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட், எங்க அப்படி யூஸ் ஆகும்னா, when a vowel follows. ஒரு எல்ல தொடர்ந்து எனி வவல் வந்தா எந்த வந்தாலும் அப்படி எழுதணும். உதாரணத்துக்கு ஃபுல்லி எஃப் எல், எல்லுக்கு அப்புறம் தொடர்ந்து வவல் வந்திருக்கு, அதனால் அப்படி எழுதணும். மூணாவது பாயிண்ட், மீடியலி போத் எல் ரெண்டு எல்லும் யூஸ் பண்ணலாம். எந்தெந்த எல்லு? அப்படி எல்லு, டவுன்வர்டு ரெண்டு எல்லும் யூஸ் பண்ணலாம். மேபி யூஸ்டு ரெண்டு இடத்துல. எப்படி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபெசிலிட்டி எஃப் சர்க்கிளஸ் எல் ஃபார் ஈஸி ஜாயின். எஸ் சர்க்கிள் எஸ் வந்திருக்கு, அதை தொடர்ந்து அப்படி எழுதுனதா ஈஸியாக இருக்கும், அதனால எழுதும். அதுக்கப்புறம் அன்லாக் என் எல் கே. இங்கே அப்படி எல் யூஸ் ஆகிருக்கு, இங்கே டவுன்லோட் எல் யூஸ் ஆகிருக்கு. இப்போ ஒரே மூணு பாயிண்ட் தான். அப்படி எல் ஜென்ரலாக யூஸ் பண்ணலாம். அப்படி எல் வவல் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா அப்படி எழுதலாம். மீடியலாக அப்போடும் எழுதலாம், டவுன்லோடும் எழுதலாம். அவ்வளோதாங்க. இதாங்க அப்படி எல். இப்போ டவுன்லோட் எல் பார்க்கலாம். டவுன்வர்ட் எல், இது டவுன்லோட் எல். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் எல் பாடம், இருந்தாலும் இது ஒரு விவரமாக படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல் ப்ரொசீட்ஸ் அல்லது ஃபாலோஸ். எது இங்க? ஏ circle which is attached to a curve L is written in the same direction as the circle. அப்படின்னா என்னன்னா, ஒரு எல்ல தொடர்ந்து எல்லுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு சர்க்கிள் வந்தா, அந்த சர்க்கிள் எல் எப்படி எழுதுகிறோமோ, சர்க்கிள் எஸ் எப்படி எழுதுகிறோமோ அதே டைரக்ஷனில் எல் எழுதணும். அந்த எல் அப்போடும் இருக்கலாம், டவுன்லோடில் இருக்கலாம். உதாரணத்துக்கு லெசன். ஏற்கனவே இந்த பாடம் படித்த பாடம் தான். எல் சர்க்கிள் எஸ் என்
டவுன்வர்டு எழுதுறோம். அதுக்கப்புறம் லிசம் அப்படி சர்க்கிள் எஸ் எம். ஒரு எல்லுக்கு தொடர்ந்து ஒரு சர்க்கிள் வந்தால் அந்த சர்க்கிளை எப்படி எழுதுகிறோமோ அதே டைரக்ஷனில் எல் எழுதுகிறோம். அவ்வளோதான். அந்த எல்லு டவுன்வர்டாகவும் இருக்கலாம், அப்வர்டாகவும் இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட், ஆஃப்டர் என் அல்லது இங். இந்த இடத்துல டவுன்வர்ட் எல்லு தான் எழுதணும். உதாரணத்துக்கு ஒன்லி என்ன டவுன்வர்ட் எல், ஒன்லி. கிங்ஸ்லி இங், கிங்ஸ்லி KN சர்க்கிள் எஸ் எல், கிங்ஸ்லி. மூணாவது பாயிண்ட், when a vowel proceeds. எல்லுக்கு முன்னாடி வவல் வந்தால் டவுன்வர்ட் எழுதலாம். உதாரணத்துக்கு அலைக், எல்லு கே அலைக். நாலாவது பாயிண்ட், பிஃபோர் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னா படுக்கை கோடு. அண்டு ஃபாலோயிங் வவல் எல் இஸ் written downward if a vowel does not follows. அப்படின்னா என்னன்னா, ஒரு பருக்கை கோட்டுக்கு பின்னாடி வர எல், அந்த எல்லை தொடர்ந்து வவ்வல் வரலன்னா டவுன்வர்டு எல் எழுதலாம். வவ்வல் தொடர்ந்து வந்தால் அப்படி எழுதணும். ஃபார் உதாரணத்துக்கு எழுத ஸ்கேல், கே டவுன்வர்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக், சர்க்கிள் எஸ் கே எல். ஃபுல்லி இங்கே எழுதுனா பாருங்க, ஃபுல்லி எஃப் எல். எல்ல தொடர்ந்து வவல் வருது, அப்படி எழுதுகிறோம். எல்ல தொடர்ந்து வவல் வரல, நம்ம டவுன்வர்டு எழுதுகிறோம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது இஷ் பாடம் படிக்கலாம். இஷ்ஷில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மொத்தமே டவுன்வர்டு அப்போர்ட் ரெண்டும் சேர்த்து மூணு பாயிண்ட் மட்டும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃப்டர் ஸ்ட்ரைட் stroke, after straight stroke, downward is written. Downward is written. After ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி எஸ் வந்தால் டவுன்வர்ட் இஸ் எழுதுகிறோம். உதாரணத்துக்கு சொல்லி செரிஸ், ரெண்டு ஒரு அப்போர்ட் ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கு தொடர்ந்து வரும்போது இஷ், செரிஸ். ரெண்டாவது பாயிண்ட், ஆஃப்டர் கர்வ் ஸ்ட்ரோக், வளைவு கோடு. ஆஃப்டர் கர்வ் ஸ்ட்ரோக் போத்னா ரெண்டு, upward and downward yes, both is may be written. ரெண்டு விதமாகவும் எழுதலாம். எங்க ஆஃப்டர் ஒரு கர்வ் ஸ்ட்ரோக்கு பின்னாடி அப்பர்ட் இஷ்யூ எழுதலாம், டவுன்வர்ட் இஷ்யூ எழுதலாம். பிகாஸ் ஃபார் ஈஸி ஜாயினிங், ஈஸியாக ஜாயின் எப்படி வருதுன்றதை பொறுத்து நம்ம அப்பர்ட் இஷ்யூ டவுன்வர்ட் இஷ்யூ எழுதிடலாம். ஃபார் உதாரணத்துக்கு எழுதுற ஸ்மாஷ், சர்க்கிள் எஸ், கர்வ் ஸ்ட்ரோக், அதுவும் இஷ். ஃபிஷ், மீன், இஃப் எஃப் எழுதுறோம், இஷ் அப்படி எழுதும். அவ்வளோ, இஃப் இஷ். மூணாவது பாயிண்ட்டு, வித் அண்ட் இனிஷியல் அட்டாச்மெண்ட். ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வந்தால் அந்த நேரத்தில் இஷ்யூ எப்படி எழுதுறோன்னா, ஆப்போசிட் டு தி அட்டாச்மெண்ட். ஒரு வேர்டுக்கு
ஒரு அட்டாச்மெண்ட் இனிஷியல் அட்டாச்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இஷ்யூ வந்து எந்த அட்டாச்மெண்ட் ஹூக் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் எழுதணும். உதாரணம் எழுதி காட்டுறேன். ப்ரஷ் பர். ஹூக் இந்த பக்கம் இருக்குது, அதனால் இந்த ஹூக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இஷ்யூ அப்படி இஷ்யூ. ப்ரஷ். ப்ளஷ் பல் இப்படி இருக்குது, இதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பக்கம் இஷ்யூ. ஸோ இஷ்ஷு மேல் நோக்கி எழுதலாம், கீழ் நோக்கி எழுதலாம். எங்கே அட்டாச்மெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடில் இஷ்யூ எழுதணும். அவ்வளோதாங்க இந்த பாடம். மறுபடி இந்த பாடம் இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா அப்பர் அண்ட் எல், டவுன்வர்ட் எல் படிக்கிறோம். அப்பர் அண்ட் டவுன்வர்ட் இஷ்யூ படிக்கிறோம். அப்பர் எல் எங்கெங்கே வரனா ஒரு 3 பாயிண்ட்டு. பொதுவாக அப்பர் எல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லுக்கு அப்புறம் வவ்வல் வந்தால் அப்பர் எல் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல்லி இங்கே எழுதலாம், லேப்ஸு லோடு நிறைய எழுதலாம். நடுவில் வரும்போது நம்ம போத் எல் 2 எல்லும் எழுதலாம். பிகாஸ் ஃபார் ஈஸி ஜாயினிங் எந்த பக்கம் ஈஸியாக ஜாயின் வருதோ அந்த பக்கம் நம்ம எல் எழுதலாம். ஃபெசிலிட்டி எஃப், சர்க்கிளஸ்ஸு அப்படி அது எஸ் தொடர்ந்து எல், டி. அன்லாக் எண்ணுக்கு அப்புறம் எப்போவுமே டவுனர் எல் தான் வரும், அதுக்கப்புறம் கே. இந்த 3 பாயிண்ட் தான் அப்பர் எல் அண்ட் டவுனில் படிக்கிறோம். இப்போ டவுனர் எல் இந்த பாயிண்ட் மட்டும்தான் முதல்ல படிங்க. எல் ப்ரொசீட்ஸ் ஆர் ஃபாலோஸ். ஒரு எல்லை தொடர்ந்து சர்க்கிள் வந்தாலும், எல்லுக்கு முன்னாடி சர்க்கிள் வந்தாலும், எல்லுக்கு பின்னாடி சர்க்கிள் வந்தாலும், சர்க்கிள் எந்த சைடில் நம்ம எழுதுகிறோமோ அந்த சைட்லேயே எல் எழுதுகிறோம். இதுதான் நீங்கள் சொல்கிறேன். எல் ப்ரொசீட்ஸ் ஆர் ஃபாலோஸ் எ சர்க்கிள் which is attached to a curve. L is written in the same direction as the circle. எந்த டைரக்ஷனில் வருதோ அந்த டைரக்ஷனில் எல் எழுதுகிறோம். லெசன் எல் டவுன்வர்ட் எல், சர்க்கிள் எஸ் என். லிசம் அப்பர் எல், சர்க்கிள் எஸ் எம். 3வது பாயிண்ட் இன் அண்டு இங். இன் அல்லது இங் எங்கே வந்தாலும் பொதுவாக நம்ம டவுன்வர்ட் எல் தான் எழுதுகிறோம். உதாரணத்துக்கு ஒன்லி, கிங்ஸ்லி. 3வது பாயிண்ட்டு வென் எ வவல் ப்ரொசீட்ஸ். ஒரு எல்லுக்கு முன்னாடி வவல் வந்தால் டவுன்வர்ட் எல் எழுதுகிறோம். உதாரணத்துக்கு அலை. 4வது பாயிண்ட்டு பிஃபோர் ஹரிசாண்டல்ஸ் அண்ட் ஃபாலோயிங் வவல்ஸ் எல் இஸ் ரிட்டன் டவுன்வர்ட் இஃப் எ வவல் டஸ் நாட் ஃபாலோஸ். ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் படுக்கை கோட்டுக்கு பின்னாடி எல் வந்து எல்லை தொடர்ந்து எனி வவல் எந்த வவலும் வரலன்னா டவுன்வர்ட் எழுதணும். வவல் தொடர்ந்து வந்தால் அப்படி எழுதணும். அவ்வளோதான். அப்படி எல்லுக்கு 3 பாயிண்ட்டும் டவுன்வர்ட் எல்லுக்கு 4 பாயிண்ட்டும் எழுதணும். இஷ். அதுக்கப்புறம் அப்படி இஷ் எங்கே எழுதணும், டவுன்வர்ட் இஷ் எங்கே எழுதணுன்றது தான் ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறோம். ஆஃப்டர் ஸ்டை ஸ்ட்ரோக்கு பின்னாடி இஷ்யூ வந்தால் பொதுவாக டவுன்வர்ட் இஷ்யூ தான் எழுதணும். பிகாஸ் ஆஃப் நம்ம ஜாயினிங். உதாரணத்துக்கு செரிஸ் இச்சு ரே ஸ்டை ஸ்ட்ரோக், இஷ்யூ டவுன்வர்ட் எழுதணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கர்வ் ஸ்ட்ரோக் ஒரு வளைவு கோடு வந்தால் அப்படி எல்லோ, அப்படி இஷ்யூ, டவுன்வர்ட் இஷ்யூ எது வேணாலும் எழுதலாம். நமக்கு வசதிக்கேற்ப எப்படி ஜாயின் பண்ண முடியுதோ அந்த பக்கம் மேல் நோக்கிய கீழ் நோக்கிய இஷ்யூ எழுதலாம். உதாரணத்துக்கு ஸ்மாஷ், சர்க்கிளஸ், எம் கர்வ் ஸ்ட்ரோக். அதே தொடர்ந்து ஈஸி ஜாயினிங்கு டவுன்வர்ட் இஷ். ஃபிஷ் சர்க்கிள் எஃப், அப்புறம் எஃப்ஐ தொடர்ந்து இஷ்யூ அதே வளைவில் அந்த சைடில் எழுதுகிறோம். அப்படி இஷ்யூ. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட் வித் அண்ட் இனிஷியல் அட்டாச்மெண்ட். ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ரோக்குக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்தால் அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இஷ்யூ எழுதணும். அந்த இஷ்யூ அப்போர்டில் இருக்கலாம், டவுன்வேர்டில் இருக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரஷ்ஷு பர் போட்டோன்னே இந்த சைடில் ஹூக் இருக்குது, அதனால் இஷ்யூ மேல் நோக்கி எழுதணும். அதே ப்ரஷ்ஷு பல் இந்த பக்கம் ஹூக் இருக்குது, இஷ்யூ டவுன்வேர்டில் எழுதணும். அவ்வளோதாங்க. இதுதான் அப்பர் அண்ட் டவுன்வர்ட் எல் அண்ட் இஷ் பாடம். இது பிட்மேன் ஷார்ட்ஹேண்டில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதோடு தொடர்ந்து கிராம் லேக்ஸ் இருக்குது. முறைப்படி
படித்தா ஸ்பீடாக எழுத முடியும். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.